Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரோட்டா ரெசிபி. இதை வந்து ரொம்ப லெஸ் ஆயில் ப்ளஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து தான் பண்ணியிருக்கேன். வெறும் மைதாவில் நான் பண்ணலை. ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். நம்ம வெறும் ஆட்டாவில் மட்டும் பண்ணோன்னா மைதாவில் மட்டும் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். என்னடா நம்ம ஃபுல்லாக மைதாவில் சாப்பிட்றமேன்ட்டு. ரெண்டுமே இல்லாமல் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆட்டா ப்ளஸ் மைதா ரெண்டுத்தையும் சேர்த்து உப்பு 1 ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான். நம்ம வாட்டர் விட்டு இப்போ நல்லா பிசையிறது தான். அது கூட ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடித்து பிசைஞ்சால் போதும். நான் அவ்வளோதான் பிசைவேன். எனக்கு கை வலிக்குன்றதுனால நான் 5 மினிட்ஸ்க்கு மேலே நான் பிசையிறதில்ல. 10 மினிட்ஸ் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம வந்து லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி சாஃப்டான லேடு பரோட்டாவை நம்மளால் பண்ண முடியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு மைதா, 1 கப்பு ஆட்டா போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தேவையான அளவு தண்ணி வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதை ஒரு நல்ல 5 மினிட்ஸ் இந்த மாவு வந்து சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக 5 மினிட்ஸ் பிசைஞ்சாச்சு பாருங்கள். நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் நம்ம கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணி ஒரு 1 hour மூடி ரெஸ்ட்டு விடணும். மாவு 1 hour ஊறிடுச்சு. நான் இதில் ஆட்டாவில் டஸ்ட் பண்ணி சப்பாத்தியை தேய்ச்சிருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தியில் நம்ம ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மைதா மாவை நல்லா இதில் தூவி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதை இப்படி பாய் மடிக்கிற மாதிரி நம்ம மடிக்கணும். இந்த மாதிரி பாய் மடிக்கிற மாதிரி மடிக்கணும். மடித்த பிறகு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இந்த 2 விரல் வச்சு இப்படி பார்த்துக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் ஃப்ளாட் பண்ணணும். இப்போ இதில் வச்சு நம்ம இந்த உள்ள கையிலே வச்சு நம்ம தின்னாக நம்ம இந்த மாதிரி தட்டணும். ஸோ அப்போ லேயராக நமக்கு பரோட்டா கிடைக்கும். கேப் ரொம்ப விட வேண்டாம். நம்ம நல்லாவே ஃப்ளேக்கியாக கிடைக்கும். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். தவாவில் பட்டர் போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த பரோட்டாவை போடலாம். கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். அப்போ தான் நம்ம உள்ளெல்லாம் நல்லா வேகும். நம்ம இதை திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணால் தான் உள்ளெல்லாம் நம்ம குக் ஆகும். இது மேலே கொஞ்சம் பட்டர் போடலாம். இப்போ பட்டர் போட்டிருக்கோம். இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இதையும் நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக ஹோம்மேட் பரோட்டா ரெடி. இந்த மாதிரி நம்ம ஓரங்கள்லாம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழுத்தி விட்டு குக் பண்ணும். ஸோ ஹோம்மேட் பரோட்டா ரெடி. இப்போ பாருங்கள், எடுக்கிறப்பே ஃப்ளேக்கியாக வருது. இது வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஹோம்மேட் பரோட்டா ரெடி. இது கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னா நம்ம அடித்தோன்னா கடையில் இருக்கிற பரோட்டா மாதிரியே நமக்கு கிடைக்கும். பரோட்டா கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம இப்படி பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை. பட்டருக்கு பதிலாக நீங்கள் வெறும் ஆயில் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ டேஸ்டியான பரோட்டா ரெடி.